ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் எம்ப்ளாய்மெண்ட் பேப்பரில் வெளிவந்த கொஸ்டின்ஸ் இப்போ பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ். இந்தியாவின் 26வது பெண் கிராண்ட் மாஸ்டர் யார்? சரையு வேல்புலா. இந்தியாவோட 26th பெண் கிராண்ட் மாஸ்டர் தான் லேடி கிராண்ட் மாஸ்டர் தான் சரையு வேல்புலா. தமிழ்நாட்டில் கருப்பைவாய் புற்றுநோய் அதிகமாக காணப்படும் மாவட்டம் எது? தர்மபுரி மற்றும் பெரம்பலூர். கருப்பைவாய் கேன்சர் தர்மபுரி மாவட்டம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் அதிகமாக காணப்படுது. பயனாளிகளின் இல்லங்களுக்கு சென்று முக்கியமான மருத்துவ சேவைகள் எந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது? மக்களை தேடி மருத்துவம் திட்டம். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மூலமாக தான் வீட்டுக்கே சென்று மெடிக்கல் சர்வீஸ் பண்ணுற பிளான் பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட். சென்டினல் 6B செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது? பால்கன் 9. பால்கன் 9 அப்படிங்கிற ராக்கெட் மூலம்தான் சென்டினல் 6B அப்படிங்கிற சேட்டலைட் ஏவியிருக்காங்க. தேஜஸ் MK-1A போர் விமானத்தை எந்த நிறுவனம் தயாரித்துள்ளது? HAL அப்படிங்கிற நிறுவனம் தான் MK-1A தேஜஸ் MK-1A போர் விமானத்தை தயாரிச்சிருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்றவர் யார்? பாத்திமா போஸ். 2020 பிரபஞ்ச அழகி மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வாங்கினது பாத்திமா போஸ். ஆபரேஷன் சைஹாக் எதனுடன் தொடர்புடையது? சைபர் மோசடிகளுக்கு எதிரானது. சைபர் கிரைம் பற்றினது தான் ஆபரேஷன் சைஹாக். அறிவால் செல் நோய்க்கான இந்தியாவின் முதல் உள்நாட்டு மரபணு சிகிச்சைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? பிர்சா முண்டா. அறிவால் செல் நோய்க்கு உள்நாட்டு மரபணு சிகிச்சைக்கு யாரோட பெயர் வச்சுருக்காங்கன்னா பிர்சா முண்டா கிளர்ச்சியோட தொடர்புடைய அவரோட பெயரை வச்சுருக்காங்க. காசி தமிழ் சங்கமம் 4.0 நிகழ்ச்சியின் கருப்பொருள் என்ன? தமிழ் கற்கலாம். காசி தமிழ் சங்கமம் 4.0 இந்த நிகழ்ச்சியோட கருப்பொருள் தமிழ் கற்கலாம். கோவை செம்மொழி பூங்கா எத்தனை ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது? 45 ஏக்கர். கோயம்புத்தூரில் இருக்க செம்மொழி பூங்கா 45 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி வழங்க அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது? நலம் நாடி செயலி. டிசேபிள்டு பர்சனுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காண்டி இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆப்பு தான் நலம் நாடி அப்படிங்கிற ஆப். மத்திய அரசால் நிர்யாத் புரோத் சாகன் திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்குள் செயல்படுத்தப்பட உள்ளது? 6 ஆண்டுகள். சென்ட்ரல் கவர்மெண்ட் நிர்யாத் புரோத் சாகன் அப்படிங்கிற பிளானை 6 வருஷத்துக்குள்ள செயல்படுத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கு. ஐநாவின் வருடாந்திர பருவநிலை உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? பிரேசில். ஐக்கிய நாடுகள் சபையோட இயர்லி பருவநிலை உச்சி மாநாடு பிரேசிலில் நடைபெற்றிருக்கு. உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர் யார்? சூரியகாந்த். சுப்ரீம் கோர்ட்டோட புது ஹெட் ஜட்ஜா பொறுப்பேற்றவங்க சூரியகாந்த். INS மாஹே என்பது என்ன? நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். INS மாஹே அப்படிங்கிறது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். 2025 ஆஸ்திரேலியா ஓபன் சூப்பர் 500 பட்டத்தை வென்றவர் யார்? லக்ஷயா சென். 2025க்கான ஆஸ்திரேலியன் ஓபன் சூப்பர் 500 அப்படிங்கிற பட்டத்தை வென்றவர் லக்ஷயா சென். 2025 லாஸ் வேகாஸ் கிராண்ட் பிரிக்ஸ் F1 போட்டியில் வெற்றி பெற்றவர் யார்? மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். 2025ஆம் ஆண்டு லாஸ் வேகாஸ் கிராண்ட் பிரிக்ஸ் F1 கேமில் வெற்றி பெற்றவர் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். அண்மையில் காலமான கவிஞர் ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் என்ன? ஜெகதீசன். ஈரோடு தமிழன்பன் அவரோட இயற்பெயர் ஜெகதீசன். போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களின் விளைவுகள் குறித்து ஆய்வு செய்ய எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது? 9 பேர். போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களோட
விளைவுகள் குறித்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு 9 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய மேம்பாட்டு உறுதிமொழி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 36வது இடம். 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய மேம்பாட்டு உறுதிமொழி குறியீட்டில் இந்தியாவோட இடம் 36வது இடம், 36th place. 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதை தடை செய்ய இருப்பதாக எந்த நாடு அறிவித்துள்ளது? மலேசியா. 16 ஏஜுக்கு உட்பட்டவர்கள் சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை செய்ய எந்த நாடு அறிவிச்சிருக்குன்னா மலேசியாவில் 16 அண்டர் 16 சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை போடுறதுக்கு அந்த நாடு அறிவிச்சிருக்கு. உலகிலேயே முதல் முறையாக அணுசக்தி எதிர்ப்பு திறன் கொண்ட செயற்கை மிதக்கும் தீவை எந்த நாடு உருவாக்கி வருகிறது? சீனா. உலகிலேயே முதல் முறையாக அணுசக்தி எதிர்ப்பு திறன் கொண்ட செயற்கை மிதக்கும் தீவை உருவாக்கி வரும் நாடு சீனா. ஹெய்லி குப்பி எரிமலை எந்த நாட்டில் உள்ளது? எத்தியோப்பியா. எத்தியோப்பியாவில் தான் ஹெய்லி குப்பி எரிமலை இருக்கு. இந்தியாவில் முதல் முறையாக ஆசிய கோப்பை டிராக் சைக்கிளிங் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? சென்னை. சென்னையில் தான் ஏசியா கப் டிராக் சைக்கிளிங் கேம் நடைபெற இருக்கு. வங்கதேசத்தில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கபடி போட்டியில் இந்தியா எத்தனையாவது முறையாக சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளது? 2வது முறை. செகண்ட் டைம் மகளிர் வேர்ல்டு கப் கபடி கேமில் இந்தியா சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கு. இந்தியா சாம்பியன் பட்டம் வாங்குறது 2வது தடவை இது. டேவிஸ் கோப்பை ஆடவர் அணிகள் டென்னிஸ் போட்டியில் எந்த நாடு சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது? இத்தாலி. இத்தாலி தான் டேவிஸ் கப் மென்ஸ் டென்னிஸ் கேமில் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கு. சமீபத்தில் காலமான தர்மேந்திரா எத்தொழிலுடன் தொடர்புடையவர்? நடிகர். தர்மேந்திரா அப்படிங்கிற ஃபேமஸ் ஆக்டர் சமீபத்தில் தான் காலமாக இருக்கார். இந்திய அரசமைப்பு சட்ட தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 26. அதாவது அரசியலமைப்பு சட்ட தினம் இயற்கப்பட்ட நவம்பர் 26ஆம் தேதி தான் இந்திய அரசமைப்பு சட்ட தினமாக அனுசரிக்கப்படுது. உலக தரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை திறந்து வைத்தவர் யார்? மு.க. ஸ்டாலின். நமது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் உலக தரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை ஓப்பன் பண்ணியிருக்காரு. உலக அளவில் எத்தனை நிமிடத்திற்கு ஒரு பெண் துணைவரால் படுகொலை செய்யப்படுகிறார்? 10 நிமிடம். 10 நிமிஷத்துக்கு ஒரு பெண் அவங்க ஹஸ்பண்டாலேயே படுகொலை செய்யப்படுறாங்க வேர்ல்டு லெவலில். அடுத்து டிஎன் ரைசிங் முதலீட்டாளர் மாநாடு எங்கே நடைபெற்றது? கோவை. டிஎன் ரைசிங் முதலீட்டாளர் மாநாடு கோயம்புத்தூரில் நடந்திருக்கு. மக்கள் நம்பிக்கை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2023. 2023 தான் மக்கள் நம்பிக்கை சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. ஜனநாயகத்தின் பிறப்பிடம் இந்தியா என்பதற்கான சான்றாக எந்த கல்வெட்டு உள்ளது? உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு தான் சோழர்களோட குடவோலை முறை பற்றி கூறுது. மக்களாட்சி இந்தியாவில் தான் பிறந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபாக தான் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு இருக்கு. நாட்டில் ஏற்படும் காற்று மாசுபாட்டுக்கு போக்குவரத்து எரிசக்தி எத்தனை சதவீதம் முக்கிய காரணமாக உள்ளது? 40%. நம்ம ஏர் பொல்யூஷனுக்கு 40% காரணம் என்னன்னா போக்குவரத்து எரிசக்தி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. வாகனங்கள் வெளியிடுற புகை தான் காற்று மாசுபாட்டுக்கான முக்கிய காரணமாக இருக்குது. பாஞ்சஜன்யம் நினைவு சின்னத்தை வெளியிட்டவர் நரேந்திர மோடி ஐயா தான் பாஞ்சஜன்யம் நினைவு சின்னத்தை வெளியிட்டிருக்காரு. எந்த மாநிலத்தில் எருமை சண்டைக்கு விலங்குகளுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய தடுப்பு சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது? அஸ்ஸாம்.
ஸோ எருமை சண்டையை வந்து அஸ்ஸாமில் நடத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முன்னாடி ஒரு 7-8 வருஷம் முன்னாடி 2017 ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் நம்ம மெரினாவில் நடந்துச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியும். பீட்டாங்கிற அமைப்பு வந்து ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணி அந்த சட்டமானதால் அதுக்கு எதிர்த்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தி திரும்ப ஜல்லிக்கட்டு வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டி எங்கு தொடங்கப்படுகிறது? சென்னையில் தான் வந்து உலகக்கோப்பை ஸ்குவாஷ் கேம் வந்து ஓப்பன் ஆகுது. ஐசிசியின் ஆடவருக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்பட உள்ளது? 10வது. ஸோ 10வது வாட்டி தான் T20 வேர்ல்டு கப் வந்து பதிப்பு தொடங்கப்பட உள்ளது. அரிய புவிக்காந்தங்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க எத்தனை கோடி மதிப்பிலான திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது? 7280 கோடி. 7280 கோடி மதிப்பில் வந்து புவிக்காந்தங்கள் உற்பத்திக்காண்டி மத்திய சென்ட்ரல் மினிஸ்ட்ரி வந்து ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. மும்பை தாக்குதல் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 26. நவம்பர் 26 2008 தான் வந்து மும்பையில் டெரரிஸ்ட் அட்டாக் வந்து நடந்துச்சு. சூரிய கிரண் என்பது எந்த இரு நாடுகளுக்கிடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி? இந்தியா மற்றும் நேபாளத்தோட கூட்டு இராணுவ பயிற்சிக்கு பெயர் தான் சூரிய கிரண். நாட்டின் முதல் உள்நாட்டு கப்பல் போக்குவரத்து மேலாண்மை அமைப்பை எந்த IIT உருவாக்கியுள்ளது? சென்னை IIT மெட்ராஸ் தான் நாட்டில் முதல் உள்நாட்டு கப்பல் போக்குவரத்தை வந்து மேலாண்மை அமைப்பை வந்து உருவாக்கியிருக்கு. ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸிகளில் குறைந்த கட்டணத்தில் பொதுமக்கள் பயணிக்கும் வசதியை ஏற்படுத்த எந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது? பாரத் டாக்ஸி அப்படிங்கிற ஆப்பு தான் வந்து ஆட்டோ கால் டாக்ஸிகளில் வந்து கம்மியான சார்ஜில் பொதுமக்கள் பயணிக்கும் வசதியை வந்து ஏற்படுத்த உருவாக்கியிருக்கிற ஆப் ஆகும். அந்த ஆப்போட பேர் பாரத் டாக்ஸி. இந்தியாவின் முதல் உலகளாவிய விமான என்ஜின் பராமரிப்பு பழுதுபார்ப்பு மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஹைதராபாத்தில் தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வேர்ல்டு லெவலில் வந்து ஃப்ளைட் என்ஜின்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணுற இடம் வந்து மையம் வந்து சென்டர் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. FIH ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு தொடங்கப்பட உள்ளது? சென்னையில் தான் வந்து FIH மென்ஸ் ஜூனியர் வேர்ல்டு கப் ஹாக்கி கேம் வந்து தொடங்கப்பட இருக்கு. 2030 ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? குஜராத்தில் தான் வந்து 2030க்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வந்து நடைபெற இருக்கு. நால்சாவின் புதிய நிர்வாக தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? விக்ரம்நாத் அவர் தான் நால்சாவோட புதிய மேனேஜிங் டைரக்டராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. கோவாவில் நடைபெற்ற 11வது ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டியில் சாம்பியன் கோப்பை வென்றவர் யார்? ஜாவோகிர் சிண்டாரோவ் அப்படிங்கிறவர் தான் கோவாவில் நடந்த 11th ஃபிடே வேர்ல்டு கப் செஸ் கேமில் வந்து வென்றிருக்காரு. 2026 ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பைக்கான பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ரோஹித் சர்மா அவர் தான் 2020க்கு T20 வேர்ல்டு கப் பிராண்ட் அம்பாசிடராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அவ்வளோதான்.